السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கே சொந்தக்காரனான அகில உலகத்தின் அதிபதியான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே என்றென்றும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அவனது அன்பும் அருளும் சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுக்கு முன் வந்த அனைத்து நபிமார்கள், அன்னவர்களின் அன்பான குடும்பத்தவர்கள், பாசமிக்க சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையர்கள், நமக்கு கல்வி பிச்சை தந்த நம்முடைய கண்ணியம் வாய்ந்த ஆசிரிய பெருந்தகைகள், நம்முடைய மனைவி மக்கள், மருமக்கள், பேரமக்கள், சகோதர சகோதரிகள், உறவுகள், இந்த மஜ்லிஸை சூழ்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள், ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், அகில உலக மனித சமூகத்தின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் கருணையும் நிரந்தரமாக அவன் பொழிந்து கொண்டே இருப்பானாக என பிரார்த்தித்து, அருமையான மூமின்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் கடந்த 8 ஆண்டுகளாக மதுரை மாநகரத்தினுடைய இந்த மெஹபூபாளையம் என்கிற இப்பகுதியில் ஜாமியா அஷரத்துல் முபஷரா ஜேஏஎம் மகளிர் அரபிக் கல்லூரி, ஜேஏஎம் சமூக நல அறக்கட்டளை, இந்த அமைப்புகள் இணைந்து அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய குழந்தை செல்வங்கள் எல்லோரும் நாளை சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட வேண்டும் என்கிற அளவில்லா முயற்சியிலும் ஆசையிலும் இந்த உலமா பெருமக்களும் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்டி நிர்வாக பெருமக்களும் அயராது உயர்ந்து முயற்சி செய்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய மேடு பள்ளங்கள், நிறைய ஏற்றத்தாழ்வுகள், இவை அனைத்தையும் சமாளித்து நம்முடைய குழந்தை செல்வங்களை அல்லாஹுவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பிடித்தமான மக்களாக ஆக்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை கபூல் செய்வானாக. இதிலே கல்வி கற்க நம்முடைய குழந்தை செல்வங்களை அல்ஹம்துலில்லாஹ் அலை அலையாக அனுப்பக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. கல்வி என்பது எல்லோரும் ஆசைப்படும் ஒன்றாக இருந்தாலும், நாம் ஆசைப்படுகிற கல்வி வெறும் இந்த உலகத்திலே சில்லறைகளை சம்பாதிப்பதற்காக வேண்டி படிக்கிற கல்விகள் அல்ல. உலகத்திலே தேடப்படுகிற அத்துணை கல்விகளும் படித்து பட்டம் வாங்கிட்டா எத்தனை எள்ளு கிடைக்கும், ஒரு வருஷத்திற்கு எத்தனை சி வரும், இதுதான் கல்வி அனைத்தினுடைய ஆணிவேராக இருக்கிறது. ஆனால்
இங்கு கற்பிக்கப்படுகிற இந்த அற்புதமான கல்வி முதலில் இறைவன் இறை தூதர் கற்றுத்தந்த அற்புதமான அந்த கல்வி, அத்தோடு உலக கல்வியும் இணைக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பெண் மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஆண்டிலிருந்து ஆண் மக்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட நல்லதொரு ஏற்பாட்டை இந்த நிர்வாகம் செய்திருக்கிறது. அல்லாஹ் இவற்றை முழுமையாக கபூல் செய்வானாக. இவர்கள் அதற்காக பயணிக்குகிற பாதைகளை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. சிரமங்களையும் கஷ்டங்களையும் கடன்களையும் தலையிலே சூக்கி சுமந்து இந்த ஸ்தாபனத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பான இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு அற்புதமான நம்முடைய குழந்தை செல்வங்கள் இங்கு என்னென்ன செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பேசினார்கள். வழக்காடு மன்றமும் அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமான தலைப்புகளில் நல்ல பயான்களும் குழந்தைகளுடைய கிராத்துகளும் பாடல்களும் அற்புதமாக நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடந்து முடிந்திருக்கிறது. நம் குழந்தைகளுடைய நாவிலிருந்து அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான இந்த நல்ல செய்தி கேட்பது நமக்கு எவ்வளவு மனதிற்கு குளிர்ச்சியாக, நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகள் அமைய பெற்றிருக்கிறது. நல்லோர்களே, நம்முடைய மக்களை எல்லாம் இரண்டு கல்விகளும் இணைக்கப்பட்ட இந்த ஸ்தாபனத்தில் சேர்த்து அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் பயந்து உலகத்தில் வாழுகிற இந்த வாழ்க்கையில் நாளை மறுமை மட்டிலுமே லட்சியமாக கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் இந்த மக்களை ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற எல்லோரின் எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. குறிப்பாக சங்கைக்குரிய இந்த ஸ்தாபனத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ்எம் முஹம்மது அல்தாஃப் அலி உலவி ஹசரத் அவர்களுடைய கண்ணியத்திற்குரிய தாயார் சௌதாம்மா அவர்கள் வஃபாத்தாகி ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது. நமக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு வருத்தத்திற்குரிய நிகழ்வு அது என்பது. என்னுடைய தாயார் மரணமாகி 20 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கும் அவர்களை பற்றி எண்ணுகிற போது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் ரப்பனா ரப்பு ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா என்கிற இந்த துவாவை எந்த தொழுகையிலும் எந்த துவாவிலும் வாழ்க்கையில் விட்டதே இல்லை, மரணம் வரை விடப்போவதும் இல்லை. தாய் தந்தையர்களுக்காக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய ஹசரத் அவர்களுடைய தாயாரையும் நம் தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்கள் நம் குடும்பத்திலிருந்து யாரெல்லாம் மரணமாகி ரப்பிடத்திலே சென்று விட்டார்களோ அல்லாஹ் அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை எல்லாம் சுவன பூஞ்சோலைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. நம் கநௌமத்தில் அரோஸ் இந்த குழந்தைகளை ஏன் நீங்கள் இந்த ஸ்தாபனத்தோடு இணைக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், ஹசரத் அவர்களுடைய தாயாரும் மரணமாகி கபரிலே சென்று விட்டார்கள் சௌதாம்மா அவர்கள். நல்லோர்களே, அற்புதமான ஒரு மகனை இந்த உலகத்திற்கு இந்த உம்மத்திற்கு தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நீங்களும் நானும் யோசிக்கணும். வாழ்க்கையில் கல்யாணம் ஒரு சிறப்பான காரியம், எல்லாரும் வாழ்த்துவீங்க, பல அற்புதமான வாழ்த்துக்களை கொண்டு வாழ்த்துவீர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வாழ்த்தினார்கள், பாரக்கல்லாஹு லக்குமா, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. மணமக்களை அழைத்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். இந்த மணமக்களுக்காக உள்ள துஆ திருமணத்தில் மட்டுமல்ல, மரணமாகி மண்ணறையில் கொண்டு போய் நம்மை வைத்த உடனேயே அல்லாஹ் நம்மை நோக்கி பேசுகிறான். நம் கநௌமத்தில் அரோஸ், புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி கபரில் தூங்குங்க, புதுப்பெண் தூங்குற மாதிரி கபரில் தூங்குங்க. எது வரைக்கும்? நாளை மறுமையில் உங்களை நான் எழுப்புகின்ற அந்த நாள் வரைக்கும் கபரிலே நிம்மதியாக தூங்குங்கள். யாருக்கு கபரிலே பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி தூக்கம் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? யாருக்குங்க பொண்ணு புது மாப்பிள்ளை மாதிரி யாருக்கு கபரில் தூக்கம் கிடைக்கும்? எந்த மனிதர்கள் அல்லாஹ்வை பயந்து தஹஜ்ஜுதில் எழுந்தார்களோ, எந்த மனிதர்கள் காலை சுபுஹ் தொழுகையையும் லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா போன்ற தொழுகைகளையும் பேணுதலோடு தொழுதார்களோ,
தாய் தந்தையர்களை மதித்து வாழ்ந்தார்களோ, மனைவி மக்களிடத்திலே முஹப்பத்தோடு வாழ்ந்தார்களோ, உறவுகளை இணைத்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஆகும் என்று சொன்னார்களோ அதை ஆகுமாக்கி, எதை ஆகாது என்று சொன்னார்களோ அதை விட்டும் விலகி இந்த உலகத்திலே வாழுகிற போது நல்ல மனிதர்களாக, தாய் தந்தையர்களுக்கு பிடித்தமான நல்ல மக்களாக இந்த உலகத்திலே யார் வாழ்ந்து மறைந்தார்களோ இந்த நல்லோர்கள் கபருக்கு கொண்டு போகப்படுகிற போது அவர்களுக்கு சொல்லப்படும் இப்படிப்பட்ட வாழ்த்தை, அதுபோன்ற வாழ்த்து பெற்ற நன்மக்களாக நம் குடும்பத்திலிருந்து வஃபாத்தாகி சென்று விட்ட எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. குறிப்பாக ஹஸரத் அவர்களுடைய தாயாரையும் அல்லாஹ் அந்த பாக்கியசாலிகளில் ஆக்கி அருள் புரிவானாக. நாமும் அந்த இடத்தை அடைகிற போது நமக்கும் நம் பரம்பரை அனைத்திற்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. நீண்ட ஆயுளை தருவதோடு அவன் தந்து கொண்டிருக்கிற எல்லா நிஅமத்துக்களுக்கும் அருட்கொடைகளுக்கும் நன்றியோடு வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க மதுரை மாவட்டத்தினுடைய காசி ஹஸரத் அவர்களே, மதுரை மாவட்டத்தினுடைய சங்கை மிக்க உலமா பெருமக்களே, இந்த ஸ்தாபனத்தினுடைய ஆசிரியர் பெருந்தகைகளே, வருகை தந்திருக்கக்கூடிய சங்கை மிக்க ஹாஜிகளே, மூமின்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என் அருமையான மாணவி கண்மணிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுடைய மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருப்பதன் பரக்கத்தினால் நாளை சுவனத்திலும் இக்ரா என்று தன்னுடைய வாழ்க்கையின் முதல் இறை செய்தியை துவக்கி இந்த உலகத்திற்கு கல்வியை போதித்த கண்மணி நாயகத்தோடு நாளை சுவனத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஹஸரத் அவர்களுக்கு சங்கை மிக்க நமது நீடூர் ஜாமியா மிஸ்மாவுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர், கண்ணியத்திலும் கண்ணியம் வாய்ந்த முஹம்மது இஸ்மாயில் பாக்கவி ஹஸரத் அவர்கள் இந்த மஜ்லிஸிற்கு வருவதாக இருந்தது. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஹஸரத் அவர்கள் மிக வருத்தத்தோடு கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை சொன்னது மட்டுமல்ல, ஹஸரத் அவர்களுக்கு இறுதி மாதமே வருக, இறை உணர்வு தருக என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. எனக்கும் மதரசாக்களை நேசிப்போம், சதகத்துல் ஜாரியாவை பெறுவோம் என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இரண்டு தலைப்புகளையும் இணைத்து மிகச் சுருக்கமாக உங்களிடத்திலே பேசுவதற்காக வேண்டி நின்று கொண்டிருக்கிறேன். இறுதி மாதமே வருக, என்ன டிசம்பரே இன்னும் வரல, அதுக்குள்ள ஹஸரத் என்ன இறுதி மாதமே வருகன்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கிறது என்ன மாதம்? மே மாதம். டிசம்பரே இன்னும் வரலையே, இறுதி மாதமே வருகன்னு போட்டிருக்காங்களே, என்ன இது என்று நம்மில் பலர்களுக்கும் ஒரு கொஸ்டியன். அப்படித்தான் நிறைய பேர் இன்றைக்கி ஆயிட்டாங்க. எத்தனை மாதங்க? 12. என்ன மொதல் மாதம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அப்படியே அடுக்கி டிசம்பர் வரைக்கும் கொண்டு வாங்க. சரிங்க, இது ஆங்கில மாதம். சரி, நம்ம மாதம் என்ன? நம்ம மாதம் ஹஜ்ரத், நம்ம மாதம் இப்படி தான் இருக்கிறாங்க. முஹர்ரத்தில் துவங்கி இஸ்லாமிய முதல் மாதம் முஹர்ரம், அங்கு துவங்கி அல்ஹம்துலில்லாஹ் டிசம்பர் என்று நாம் சொல்வதை போன்று முஹர்ரத்தில் துவங்கி துல்ஹஜ் மாதத்திலே முடியும் இஸ்லாமிய மாதங்கள். அதுதான் துல்ஹஜ் மாதம், இறுதி மாதம். முமின்களே, இன்னும் சில நாட்களில் அந்த மாதம் நம்மிடத்திலே வரப்போகிறது. இறுதி மாதமே வருக, இறை உணர்வை தருக. இறுதி மாதத்தை வரவேற்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை கொண்டு வந்தவன் என்று சொல்வார்களே. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த இன்றைக்கும் மூமின்களுடைய உணர்வோடு இரத்தத்தோடு இபாதத்தோடு கலந்திருக்கிற சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதுனா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீமா வஅலா ஆலி இப்ராஹீமா. அல்லாஹ் மூமின்கான ஆண்களுடைய பெண்களுடைய இபாதத்துக்களோடு இணைத்து விட்டான் இப்ராஹிம் நபியை.
எங்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ரப்பே நீ என்னென்ன ரஹமத்தையும் அருளையும் பரக்காத்துக்களையும் எல்லாம் பொழிந்தாயோ அதே போன்று எங்கள் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகத்திற்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் நீ அருள் பொழிவாயாக என்று அவர்களை முன்னுதாரணமாக காட்டி அல்லாஹ் துஆ செய்ய வைக்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பிய போதே அவர்கள் மூலமாக அல்லாஹ் அழைப்பு கொடுத்தான் இந்த மாதத்தை பற்றி. வாதின் லின்னாஸி ஃபில் ஹஜ், இப்ராஹிமே மக்களை ஹஜ்ஜுக்காக வேண்டி அழையுங்கள். இறுதி மாதத்தினுடைய அற்புதமான சிறப்பு என்னங்க? இஸ்லாமிய கடமைகள் 5, அதில் கடைசி கடமை ஹஜ். ஹஜ்ஜில் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் கிடைப்பான். ஹஜ்ஜில் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் கிடைப்பான். ஹஜ்ஜில் யாரு கிடைப்பார்கள்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைப்பார்கள். அடுத்து என்ன கிடைக்கும்? 70 வயதுடைய ஒரு முதியவராக நீங்கள் அந்த இறைவனுடைய காபாவை சந்திக்க சென்றால், ஹஜ்ஜுக்கு சென்றால் 70 வயதுடைய உங்களை உள்ளே வரவேற்கிற அவன் அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மாரு துயூஃபுல்லாஹ். அல்லாஹ் இந்த இறுதி மாதத்தில் அவனுடைய இல்லம் தேடி செல்லக்கூடிய நல்லோர்களாகிய ஹாஜிகளை என்ன சொல்லுகிறான்? அவர்கள் என் வீட்டு விருந்தாளிகள், அவர்கள் என் வீட்டு விருந்தாளிகள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் என் மதீனத்து விருந்தாளிகள். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற ஹாஜிகளை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஏன் விருந்தாளி, ஏன் விருந்தாளி? அல்லாஹுடைய விருந்தாளியாக அல்லாஹ் அங்கே அழைத்து எப்படி விருந்து கொடுக்கிறான்? ஹாஜி இஹ்ராமுடைய ஆடையை உடுத்துக்கொண்டு தையல் இல்லாத இன்னொரு துண்டையும் மேலே பொத்திக்கொண்டு, வேறு எந்த தையல் உள்ள ஆடையும் இல்லை, வெறும் தையல் இல்லாத 2 வெள்ளை துணிகள், இதை போர்த்தி கொண்டு எங்கே? இந்த ஸ்டேஜிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்லோர்கள், சுற்றிலும் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு விரும்பி ஆடைகளை அணிந்து கொண்டுதான் இங்கே வந்திருக்கிறீர்கள். யாராவது சும்மா ஒரு வேட்டியும் ஒரு துண்டும் மேலே சும்மா பொத்திட்டு இந்த மஜ்லிஸுக்கு வருவோம்? ஒரு கல்யாணத்துக்கு போவோம், ஒரு வீடு ஓப்பனிங்க்கு போவோம், ஒரு மார்க்கெட்டுக்கு போவோம்? போகவே மாட்டோம். காரணம் நம்முடைய சுய மரியாதை, கண்ணியம். ஆனால் 4000 கிலோமீட்டர்களையும் தாண்டி இந்தியாவினுடைய நாம் புறப்படக்கூடிய மிகப்பெரிய ஏர்போர்ட்டுகளில், சென்னை ஆகட்டும், கேரளாவாகட்டும், எந்த ஏர்போர்ட்டில் இருந்து அகில உலகத்தினுடைய பலதரப்பட்ட மக்கள் வருகிற அந்த இடத்தில் மேலே ஒரு துண்டும் கீழே இடுப்புக்கு ஒரு வேட்டியும் அணிந்து கொண்டு நம்முடைய சுய விருப்புகள் வெறுப்புகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக, அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் என்பதற்காக நம்முடைய அனைத்து ஆசாபாசங்களையும் விலக்கி வைத்துவிட்டு அந்த ஆடை அணிந்து கொண்டு மனித சமூகத்திற்கு முன்னே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று வீர நடை போட்டுக்கொண்டு செல்கிறோமே, அந்த அழைப்பு லப்பைக்கு எதுவரைக்கும்? நீங்கள் மக்கமா நகரத்தில் இங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஜித்தா ஏர்போர்ட் சென்று அங்கிருந்து நீங்கள் உங்களுடைய மக்காவில் ஏற்பாடு செய்யப்பட்ட ரூமுக்கு சென்று உங்களுடைய லெகேஜுகளை வைத்துவிட்டு நீங்கள் புனித ஹரமுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி உள்ளே நுழைவீர்கள். உள்ளே நுழைந்து நடந்து சென்று காபாவுக்கு அருகாமையிலே நீங்கள் நிற்பீர்கள். அந்த காபாவை முதலில் நீங்கள் கண் திறந்து பார்த்த அந்த வினாடியில், கண் திறந்து நீங்கள் புனித காபாவை பார்த்த அந்த வினாடியில் 70 வயது நிரம்பிய ஹாஜி, 60 வயது நிரம்பிய ஹாஜி, 65 வயதுள்ள ஹாஜி, 80 வயதுள்ள ஹாஜி, அதுவரைக்கும் அவர் செய்த அத்துணை பாவ மலைகளையும் சுமந்து கொண்டு அல்லாஹுடைய இல்லத்திற்கு லப்பைக்கு சொல்லிக் கொண்டு சென்றார். அந்த காபாவை கண் திறந்து பார்த்த நிமிடத்திலேயே அவருடைய வாழ்க்கையில் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்றால், அல் ஹஜ்ஜு யஹ்திபு மா கபலா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இஸ்லாமு யஹ்திபு மா கபலா. ஒரு மனிதன் கலிமா சொல்லி இந்த தீனுக்குள்ளே நுழைந்தால் அவருடைய முன் சென்ற வாழ்க்கையில் செய்த அத்துணை பாவங்களும் முழுமையாக மன்னிக்கப்பட்டு அவர் புனிதராக ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதே போன்று புனித காபாவிற்கு ஹஜ்ஜுக்கு செல்லுகிற இந்த ஹாஜி காபாவை பார்த்த வினாடியிலேயே
எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்குமா? செய்த பாவங்கள் அனைத்தும் அவனுடைய இல்லத்தை பார்த்த நிமிடத்திலேயே மன்னிக்கப்படுகிற அற்புதமான பாக்கியம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் குடும்பத்தோடு தந்தருள் புரிவானாக. இவ்வாண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி அகில உலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் லேசாக்கி கொடுத்து அவற்றை மப்ரூரும் மக்பூலுமாக அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக ஜியாரத்தை மர்லியாவாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. இந்த மாதம் சாதாரண மாதம் அல்ல. இந்த மாதத்தை வரவேற்க நாம் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். துல்ஹஜ் மாதத்தை சுப்ஹானல்லாஹ் துவங்குகிற முஹர்ரம் மாதம் முதல் மாதம். அதில் பார்த்தீங்கன்னா முஹர்ரம் 9, 10 நோன்பு இருக்கா இல்லையா? இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதத்தில் 9, 10 நோன்பு வைக்கிறோமா வைக்கலையாங்க? ஞாபகம் இருக்கா இல்லையா? அதே பாருங்க, அதே இஸ்லாமிய மாதங்களுடைய கடைசி மாதம் நோன்பு, அந்த துல்ஹஜ் 1லிருந்து 9 வரைக்குமே நோன்பு வைக்கலாம். எதுங்க? 1லிருந்து 9 வரைக்குமே நோன்பு வைக்கலாம். பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம், வைக்கக்கூடாது. அப்படி நீங்க விருப்பப்பட்ட நோன்பு வைப்பதற்கு அனுமதி இருக்கிறது. குறைந்தது அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் எல்லோரும் மக்கமா நகரத்திலே அரஃபா பெருவழியில் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னே கல் நெஞ்சமும் கரைந்து ஓடுகிற எந்த ஹாஜியுடைய கண்ணையும், எந்த ஹாஜிமாவுடைய கண்ணையும் நீங்கள் அரஃபாவில் பாருங்கள். அந்த கண்கள் எல்லாம் சிவந்து கலங்கி இருக்கும். காரணம், செய்து குவித்த பாவங்கள். இந்த இடத்தில் நீ மன்னிக்கவில்லை என்றால் வேறு எங்கு நான் வந்து உன்னிடத்திலே மன்னிப்பு கோருவேன்? அல் ஹஜ் அல் அரஃபா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுன்னு சொன்னாவே அரஃபாவில் தங்கக்கூடிய அந்த நேரமும் அந்த நாளும் தான். அருமையானவர்களே, ஹாஜிகள் அங்கு அரஃபாவிலே தங்கி இருக்கிற அந்த 9வது நாள் அவர்கள் அங்கு நோன்பு வைக்கக்கூடாது. அவங்க அரஃபாவில் இபாதத்து செஞ்சுட்டு இருக்கணும், தொழுதுட்டு இருக்கணும், திக்ரு செஞ்சுட்டு இருக்கணும், துவா செஞ்சுட்டு இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு வேலை. ஹாஜிகள் அங்கு இருக்குகிற போது அகில உலகத்திலே வாழுகிற நாமெல்லாம் நமது ஊரில் அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாளில் நாம எல்லாம் என்ன வைக்கணும்? நோன்பு வைக்கணும். சென்ற ஓராண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், வருகின்ற ஓராண்டுடைய பாவமும் மன்னிக்கப்படும் அந்த ஒரு நாளில் நோன்பு வைப்பதனால். என் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான மாதம் துல்ஹஜ் மாதம் நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தை நாம் வரவேற்பது மட்டுமல்ல, அல்லாஹுடைய உணர்வை தருக என்று அந்த மாதத்தில் அல்லாஹுடைய உணர்வு நமக்கு வர வேண்டும் என்றும் இந்த தலைப்பிலே போடப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய அருமை நபிக்கு சொல்லுவான், ஃபஸ்வல்லி லிரப்பிக வன்ஹர். நீங்க இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பல குழப்படிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து இதுகாலம் வரைக்கும் முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இறை பொருத்தத்தை நாடி அவர்கள் உயிர் ஜீவராசிகளை, ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவது எல்லா மார்க்கத்திலும் ஒரு நல்ல செயலாகவே காணப்பட்டது. அது ஒரு பெரிய வணக்கமாகவே இருந்தது, இருந்து கொண்டும் இருக்கிறது. அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நாளில் அல்லாஹுடைய அருள் பெறுவதற்காக வேண்டி, அல்லாஹுடைய முழுமையான முஹப்பத்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த மாதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மினா பெருவழியில் தங்களுடைய சொந்த மகனை இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவை இறைவன் காட்டினான். அந்த கனவை அவர்கள் நினைவாக்குவதற்காக வேண்டி மகனை அழைத்து சென்று குர்பானி கொடுக்க சென்ற வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். அங்கே நடந்த அற்புதம் என்ன? நீங்கள் இன்றைக்கும் மினாவுக்கு செல்கிற போது உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போனால் உங்களை ஜியாரத்துக்குன்னு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பயணத்தில் போகும்போது ஒரு இடத்துல பஸ்ஸை ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த மினாவில் ஒரு மலை பக்கம் உங்களை கை சூண்டி காட்டுவாங்க. அங்கே பாருங்கள், ஒரு வெள்ளை தூணு தெரியுதா? அந்த வெள்ளை தூணு இருக்கிற இடத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி போன இடம் அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வருஷம் 5000 ஓடி போச்சு.
இன்றைக்கும் அந்த இடம் அடையாளமிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி குர்பானி கொடுக்க போன அவர்களை, மகனை குர்பானி கொடுக்க போன அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் இப்படி அழைக்கிறது, வநாதைனாஹு ஐயா இப்ராஹீம், இப்ராஹீமே என்ன செய்கிறீர்கள்? மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவைத்தானே காட்டினேன். அந்த கனவை உண்மையாகவே நீங்கள் நிஜமாகவே அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு தயாராகிவிட்டீர்களே என்று அல்லாஹ் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை அழைத்து மகனை அறுக்க வேண்டாம் என்று தடை போட்டது மட்டுமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் ஆட்டோடு வருகிறார்கள். அந்த ஆட்டை அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். அன்றிலிருந்து கியாமத்துடைய நாள் வரை இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசதி உடையவர்களுக்கு ஃபரலாக்கி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், இதன் மூலமாக நமக்கு என்ன பயன்? சொன்னாங்க, அந்த பிராணியினுடைய உடம்பில் எத்தனை லட்சம் ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை லட்சம் பாவங்கள் உங்களிடத்திலிருந்து மன்னிக்கப்படுகிறது, உங்களுக்கு நன்மையும் வழங்கப்படுகிறது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் குர்பானி நாம கொடுக்கணுமா, எங்கள் வீட்டில் குர்பானி கொடுக்கறதுக்கு உண்டான வசதி எல்லாம் இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் அறுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர்கள் இதிலிருந்து ஒதுங்கி விடுகிறார்கள். யாரு குர்பானி கொடுக்கணும்? அன்றைக்கு பெருநாள் செலவுக்கு தன்னுடைய மனைவி மக்கள் எல்லோருக்கும் செலவுக்கு கொடுத்தது போக யாரிடத்தில் குர்பானி கொடுக்கும் அளவுக்கு பணம் இருக்கிறதோ அவங்க குர்பானி கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா அல்லாஹ்ட்ட நீங்கள் மாட்டிக்குவீங்க. இந்த குர்பானி கொடுப்பதனுடைய பயன் என்ன? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், சம்மினு லஹாயாக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியை நீங்கள் அந்த பிராணியை நன்கு தடித்து கொழுத்ததாக நல்ல ஆரோக்கியம் உள்ளதாக அதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், வளர்த்து கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் கொடுக்குகிற இந்த குர்பானியினுடைய இந்த உயிர் இருக்கிறதே, அலஸ்ஸிராத்தி மத்தாயாக்கும், நாளை நரகத்தின் மீது போடப்பட்டிருக்கிற சிராத்துல் முஸ்தகீம் என்னும் பாலத்தில் நீங்கள் பயணித்து செல்வதற்கு இந்த வாகனம் தான் உங்களுக்கு அங்கு கொண்டு வரப்படும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அருமையானவர்களே, இந்த மாதத்தில் அல்லாஹ் நம்மை எந்த அளவிற்கு அவனின் பக்கம் நெருக்குகிறான் என்பதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் செலவழிக்கிறது வெறும் 15,000 ரூபாயா இருக்கலாம், இல்லை அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வசதி இல்லை. வசதி இல்லாத ஒருவரும் இறைவனுடைய பொருத்தம் பெறுவதற்காக வேண்டி அந்த அமலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் கூட்டு சேர்ந்து 7 பேர்கள் சேர்ந்து அந்த நல்ல அமலை செய்யுங்கள். அப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வராது, கம்மியான அமௌண்ட் தான் வரும். அப்படி இருந்தாலும் அதில் சேர்ந்து நீங்கள் அந்த பாக்கியம் பெறுங்கள், உற்றாதீங்க. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அந்த மாதம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுவை அடைவதற்கு ஹாஜிகள் மக்கமா நகரத்திலே போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்கு இருக்கக்கூடிய மக்களும் அந்த மாதத்தை அடைந்து அதிலே அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், வசதி இருந்தும் யார் இந்த உலஹியா கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் நாம் பெருநாள் தொழும் முசல்லாவிற்கு இடத்திற்கு வரவே வேண்டாம், நீங்கள் போயிருங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் அது யாரு செய்யவில்லையோ அவங்க நம்ம பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்றால் அதனுடைய கௌரவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அந்த அற்புதமான மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆண்டு நாம் இங்கு இருக்கிறோம். அடுத்த ஆண்டு துல்ஹஜ் மாதம் நாம் நம் குடும்பத்தினர்களோடு புனிதமான மக்கமா நகரத்தில் அந்த மினா பெருவழியில், அரஃபா பெருவழியில், அந்த முஸ்தலிஃபா பெருவழியில், அந்த ஜம்ராத்தில் ஹாஜிகள் எல்லாம் சங்கமமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாமும் ஒன்று சேர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு, அருமையான மூமின்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற செய்திகளில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது என்றாலும் பெற்றெடுத்த மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உபகாரங்களை பற்றி பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொன்னாங்க,
உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குற சொத்து, அந்த சொத்திலேயே உயர்ந்த சொத்து எது தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய தீனை அவர்களுடைய இதயத்திலே நீங்கள் புகுத்துவதாகும். அல்லாஹ் ரசூலுடைய இல்மை, கல்வியை, ஞானத்தை அந்த மக்களுக்கு கொடுப்பதாகும். இதுதான் நீங்கள் உங்கள் மக்களுக்கு கொடுக்கிற சொத்துக்களிலேயே உயர்ந்த சொத்து. அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் கொடுக்கிற பணம், காசு, வீடு, வியாபார ஸ்தாபனங்கள், இவை எல்லாம் அதற்கு பின்புதான். நல்லோர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் நீங்கள் இன்னைக்கு மதீனாவுக்கு போங்க, நீங்கள் இன்னைக்கு உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ மதீனாவுக்கு போங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னாடி நீங்கள் சலாம் சொல்லுவீங்க. அந்த ரவுலாவுக்கு பின்புறமாக நீங்கள் வந்து ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்லப்படுகிற சொர்க்க பூங்காவனத்துக்குள்ளே நீங்கள் தொழுவதற்கு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டிருப்பீர்கள். 2 ரக்காவத்தாவது அங்கே தொழுக வேண்டுமே என்று அவ்வளவு ஆசையோடு ஒருவருக்கொருவர் முண்டி அடித்து கொண்டு அங்கே தொழுவதற்கு தயாராவோம். அந்த ரவுலத்துல் ஜன்னாவிற்கு நாம் நடந்து போகிற பாதையில் உங்களுடைய இடதுபுறமாக நீங்கள் பார்த்தால் இன்றைக்கும் 2-3 திண்ணைகள், நம்ம வீட்டில் வராண்டான்னு சொல்லுவோம்ல, அப்படித்தானே, திண்ணைன்னு தானே சொல்லுவோம் வீட்டுக்கு வெளியில் உள்ள பகுதி. அந்த திண்ணை போன்று 2-3 இடத்தில் சங்கிலிகள் போடப்பட்டிருக்கும். என்ன தெரியுமா அந்த இடம்? அஸ்ஹாபு சுஃபா. அல்லாஹ்வுடைய ரசூல் அன்றைக்கு பேர் வைத்தார்கள். அது திண்ணை. யாருடைய திண்ணை? என் உயிருக்கு மேலான என் சஹாபாக்களுடைய திண்ணை. அந்த திண்ணையில் என்ன நடந்தது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறக்கப்பட்ட புனித குர்ஆனுடைய 6666 வசனங்களுடைய விளக்கம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய லட்சோப லட்ச பொன்மொழிகள், இவை அனைத்தும் அந்த மதரசாவில் தான், அந்த கல்விக்கூடத்தில் தான், அந்த கல்லூரியில் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் 400க்கும் நெருக்கமான மாணவர்களை வைத்துக்கொண்டு கற்பித்தார்கள். அந்த மாணவர்கள் அகில உலகத்திற்கும் இந்த கல்வியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய திண்ணையில் தான் அன்றைக்கு மதரசா துவங்கியது. அதே மதரசாக்கள் தான் இன்றைக்கு அகில உலகத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் படர்ந்து பந்தலித்து அந்த அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் பற்றி இந்த உம்மத்திற்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. மதரசாவில் என்ன சொல்லித்தரப்படும்? மதரசாவில் என்ன சொல்லித்தரப்படும்? வாழ்க்கையின் அத்துணை ஒழுக்கங்களும். குழந்தையே, நீ பாத்ரூம் போறப்போ எப்படி போகணும்? இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க, பாத்ரூமில் துப்பாத, உச்சா பேஞ்சிட்டு அதில் துப்பாத, நீ துப்பும் போது அதில் உள்ள கிருமிகள் உடனடியாக பாய்ந்து உன் வாய்க்குள்ளே சென்று விடும். விஞ்ஞானம் இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்கிறது, பாத்ரூமுக்குள்ள போகும்போது காலில் செருப்பு இல்லாமல் போகாதீங்க. காரணம், உங்களுடைய யூரின் உங்களுடைய காலிலே பட்டால் அதனுடைய இன்ஸ்பெக்ஷன் உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சிளம் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருகிறார்கள். குழந்தையே, பாத்ரூம் செல்லுகிற போது காலிலே சப்பல் அணிந்த நிலையிலே செல். பாத்ரூமுக்குள்ளே செல்லுகிற போது எந்த இடத்திலும் அங்கே துப்ப வேண்டாம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய எச்சரிக்கை 1400 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அற்புதமான செய்தி. இன்றைக்கு மருத்துவ உலகம் அதை ப்ரூவ் செய்து கொண்டிருக்கிறது, நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மதரசாக்கள் என்றால் என்ன? தாய் தந்தையர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வெளியிலே செல்கிற போது எந்த ஒழுக்கம் வேண்டும், உணவு உண்ணுகிற போது என்ன ஒழுக்கம் வேண்டும், வயதில் மூத்தவர்களிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், சிறார்களிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், உணவு உண்ணுகிற போது எப்படி உண்ண வேண்டும், உறங்க செல்கிற போது எப்படி உறங்க வேண்டும். என் அருமையானவர்களே, வாழ்க்கையின் அத்துணை தத்துவங்களும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை போன்று இந்த வையகத்தில் இதுவரைக்கும் எந்த காலேஜும் சொல்லித்தரவில்லை, மதரசாக்களை தவிர. அத்துணையும் மதரசாக்களில் தான் சொல்லித்தரப்படுகிறது. அந்த குழந்தைகளை, நம்முடைய பிஞ்சு குழந்தைகளை மதரசாக்களில் நாம் இணைப்பதன் மூலமாக நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய அச்சத்தை, அல்லாஹ் ரசூலுடைய பயத்தை நாம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுடைய பின்வரும் வாழ்க்கை, இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறோம்,
ஆரம்ப குழந்தை பருவத்தில் உள்ள வாழ்க்கை அவர்களுக்கு தாய் தந்தையர்கள் சரியாக கொடுக்காததனால் பின்விளைவு என்ன? இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. குழந்தை செல்வங்களுக்கு தீனுடைய இல்மை கொடுப்போம். அந்த இல்மின் மூலமாகத்தான் அவர்களுக்கு ஒழுக்கம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கம் கிடைக்கும். இந்த மதரசாக்கள் நம்முடைய ஊரில் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த JAM மகளிர் கல்லூரியும், அதே போன்று ஆண் குழந்தைகளுக்காக துவக்கப்பட்டிருக்கிற இந்த கல்லூரியும், அருமையானவர்களே, நம்முடைய நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நடக்கக்கூடிய மதரசாக்களும், நீங்கள் எல்லோரும் அந்த மதரசாக்களோடு ஒரு நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எங்கேயும் இதை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு குழந்தை உங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்கிறது என்றால், நீங்கள் இன்னைக்கு பார்ப்பீங்க, நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எல்லாம் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் வருகிற போது அவர்கள் நடந்து வருவதற்கென்று ஒரு விரிப்பு இருக்கும். அது என்ன விரிப்புங்க? சிவப்பு கம்பளம்னு சொல்கிறோம். அது ஒரு கண்ணியமான வரவேற்பு என்று நினைக்கிறோம். உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் பெற்றெடுத்த இந்த மழலைகள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் தீனையும் படிப்பதற்காக உங்கள் இல்லத்தில் இருந்து அந்த குழந்தை வெளியே எட்டெடுத்து வைக்கிறது என்றால், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிவப்பு கம்பளம் என்ன கம்பளம், அதில் ஒன்றுமில்லை. ஆனால் உங்களுடைய மக்கள் வீட்டிலிருந்து புறப்பட்ட அந்த வினாடியிலேயே மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய வானவர்கள் உங்களுடைய மக்களுக்காக வேண்டி அவர்களுடைய இறக்கைகளை விரித்து அந்த இறக்கைகளின் மீதுதான் உங்கள் மக்கள் நடந்து போகிறார்கள் என்றார்கள் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ புரியுதா உங்கள் மக்களுக்கு கிடைக்கிற பாக்கியம்? ஹஜரத், மக்களுக்கு மட்டும் தானா, எங்களுக்கு இல்லையான்னு கேட்காதீங்க. நீங்களும் இந்த இல்மை தேடுவதற்காக வேண்டி இந்த மஜ்லிஸுக்கு வந்தீங்கல்ல, இங்கே அல்லாஹ் ரசூலை பற்றி இந்த மதரசா குழந்தைங்க பேசக்கூடிய செய்தியை கேட்கணும்னு நீங்கள் பல இடங்கள்ல இருந்து இங்கே வந்தீங்கல்ல, நீங்கள் இந்த இல்மை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வந்த போதும் அந்த மலக்குமார்கள் உங்களுக்கும் ரெக்கையை விரித்திருக்கிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது வேறு எதற்கும் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எவ்வளவு கண்ணியம்! அல்லாஹுவை பற்றி, ரசூலை பற்றி, தீனை பற்றி, ஷரியத்தை பற்றி, குர்ஆனை பற்றி படிக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் வருகிற போது மலக்குமார்கள் ரெக்கை விரித்து இந்த மக்களை வரவேற்று கூட்டிச் செல்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! என் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மதரசாக்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும், வலுப்படுத்த வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். நாம் எதற்காகவெல்லாமோ இன்றைக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான செலவுகள், பணம் காசு செலவழிக்கிறதுக்கு இன்னைக்கு எங்கே நமக்கு பெருமை கிடைக்குமோ, எங்கே எல்லாரும் நம்மளை ரொம்ப பந்தாவாக பார்ப்பாங்களோ அந்த இடத்துல எத்தனை லட்சமும் அள்ளி வீசுவதற்கு நாம் தயார். நீங்கள் இந்த மதரசாவுக்காக, குர்ஆன் ஓதக்கூடிய குழந்தைகளுக்காக, அவர்களுக்கு குர்ஆனும் கிதாபும் வாங்கி கொடுப்பதற்காக, அங்கே கல்வி கற்கக்கூடிய அந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக, அவர்களுடைய அந்த இல்மினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கொடுக்குகிற இந்த பணம் காசுகள் எல்லாம் வெளியே தெரிவதில்லை. ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கொடுக்கிற இந்த பணம் காசுகள், நீங்கள் செலவழிக்கிற இந்த செலவுகள், நிச்சயமாக சத்தியமிட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் இது உங்களுக்கு பயனளிக்கும். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் கண் மூடியதற்கு பின்பு, வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் பயனளிக்கும். உங்களுடைய வியாபாரம், தொழில், குடும்பம் அனைத்திலும் பரக்கத்து கிடைக்கும். அது எப்படி என்பதை பாருங்கள். நபீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்ச்சியை சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கைப்பற்றுகிற மலக்கு அஸ்ராயில் அவர்களை சந்தித்து பேசித்து கொண்டிருக்கிற போது அவர்களை கடந்து ஒரு மனிதர் போகிறார். உடனே அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கைப்பற்றுகிற வானவர் தாவூத் நபியிடத்திலே சொன்னார்கள், இந்த நடந்து போகிறார்ல இந்த மனுஷன், இவரை சீக்கிரத்தில் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், அவருடைய டைம் முடிஞ்சு, அவரை 4-5 நாளையில் அவர் மௌத்தாயிருவாருன்னு ரூஹை, உயிரை கைப்பற்றும் மலக்கு தாவூத் நபிகிட்ட சொல்கிறாங்க.
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பேசிவிட்டு போயாச்சு, அஸ்ராயிலும் போயாச்சு. ஆனால் இவர்களை கடந்து சென்ற அந்த மனிதர் ஒரு வாரமாச்சு அவர் நடமாட்டிகிட்டே இருக்கார், ஒரு மாசமாச்சு அவர் நடந்துகிட்டே இருக்காரு, ஒரு வருஷமாச்சு நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா இவர் இன்னும் 4 நாளையில் 5 நாளையில் மௌத்தாயிருவாருன்னு சொல்லி உயிரை கைப்பற்றுகிற மலக்கு தானே நம்மள்கிட்ட சொல்லிட்டு போனாரு, அவர் பொய் சொல்ல மாட்டாரே, ஆனால் இந்த மனுஷன் என்ன நடமாடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை சந்தித்த போது தாவூத் நபி கேட்டார்கள். அப்பொழுது அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதிலை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களுக்கும் உம்மத்துக்கும் சொல்கிறார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மனிதர் இறைவனுடைய பட்டியலில் அவருடைய வாழ்நாள் அதுவரைக்கும் தான் குறிக்கப்பட்டிருந்தது. எப்படி இவருக்கு நீண்ட ஆயுள் கிடைத்தது? அதற்கு பின்பு பல ஆண்டுகள் இவர் எப்படி வாழ முடிந்தது? உயிரை கைப்பற்ற வேண்டிய அந்த நாளில், அந்த நாளுடைய காலை பொழுதில் ஒரு மனிதர், மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதர், தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல், உணவு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இந்த மனிதருடைய வீட்டிற்கு வந்து மிகவும் சிரமத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உபகாரம் செய்யுங்கள் என்று கேட்டபோது இந்த மனிதர் தன்னுடைய வீட்டில் இருந்த ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பொருளை கொண்டு வந்து அந்த ஏழை மனிதரிடத்திலே கொடுத்தார். அதை வாங்கி அந்த ஏழை அதை கையிலே பெற்றுக்கொண்ட உடனேயே திரும்பி நின்று கொண்டு 2 கைகளையும் ஏந்தினார். என்ன கேட்டார் தெரியுமா? யா அல்லாஹ், என்னை படைத்த இறைவா, எனக்கு இவ்வளவு பெரிய உபகாரம் செய்த இந்த மனிதருக்கு நீ நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. என் அருமையானவர்களே, மரணம் முடிவு செய்யப்பட்ட மனிதர், அந்த மனிதர் இந்த ஏழைக்கு கொடுத்த இந்த உபகாரம் நீங்களும் நானும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய உஸ்தாதுமார்கள் ஸ்தாபனத்தை சொல்லி உங்களிடத்திலே வருகிற போது இதுவென்றல்ல, தீனுடைய ஸ்தாபனங்கள் நடத்தக்கூடியவர்கள், உலமாக்களுக்கு அல்லாஹ் இல்மையும் கல்வியையும் கொடுத்திருக்கிறான், பணம் காசுகளை அல்லாஹ் உங்களிடத்திலும் கொடுத்திருக்கிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்தாதுமார்கள் உங்களை வந்து கேட்கறது ஒன்றும் புதுசல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனா பள்ளியில் இதே தான் செஞ்சாங்க. 400 மாணவர்கள் திண்ணையிலே இருந்து கல்வி கற்பார்கள். அந்த மாணவர்களில் மிக ஏழையான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை போன்ற உணவுக்கு கூட வசதி இல்லாத பல ஏழை மாணவர்கள் அங்கே கல்வி கற்றார்கள். தொழுகை முடித்துவிட்டு வருகிற போது வசதியுடைய பலர்களையும் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த மாணவரை அழைத்து கொண்டு வீட்டிலே நீங்கள் உணவு கொடுங்கள், இந்த மாணவருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வசதியுடைய அந்த சஹாபாக்களை பார்த்து ஏழ்மையாக இருக்கும் இந்த சஹாபாக்களுக்கு உதவி செய்ய சொன்னார்கள். நல்லோர்களே, இந்த மக்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மக்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி இதுதான் உங்களுடைய சதக்கத்துன் ஜாரியா. சதக்கத்துன் ஜாரியான்னா நீங்கள் இந்த இல்மை கற்கக்கூடிய மக்களுக்காக கொடுத்த இந்த உபகாரத்தை அல்லாஹ் ஒரு பெரிய டெபாசிட்டாக ஏற்றுக்கொள்கிறான். இதை ஏற்றுக்கொள்கிற ரப்புல் ஆலமீன் இதை பன்மடங்கு பன்மடங்கு பன்மடங்காக வளர்த்து கொண்டே வருகிறான். நீங்கள் கொடுத்தது அப்படியே இருப்பதில்லை, இதை அல்லாஹ் பன்மடங்கு வளர்த்து கொண்டே வருகிறான். அந்த வளர்த்து வளர்த்து நீங்கள் மண்ணறைக்கு சென்றதற்கு பின்பு உங்களுடைய கபரிலேயும் அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் கொட்டுகிறான். நாளை ஆகிரத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் இதனுடைய பிரதிபலனை உங்களுக்கு பல கோடி மடங்குகளாக அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகிறான். இதில் நீங்களும் நானும் எண்ணி பார்க்க வேண்டிய அற்புதமான செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கொடுத்த இந்த பணத்திலே அங்கே இருக்கிற மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் 50 மாணவர்கள் அவங்க உணவு உண்டாங்கன்னு வச்சுக்குங்க. உணவு உண்ட உடனே அவங்க ஒரு துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு விருந்தளித்த அந்த நல்லோர்களுக்கு நாளை சுவனத்தினுடைய விருந்தை நீ கொடுப்பாயாக. இந்த மாணவர்கள் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிறதில்லை, எங்களுக்கு உணவளித்த இவர்களுக்கு நாளை சுவனத்தின் விருந்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அமர்ந்து உண்ணும் பாக்கியத்தை தருவாயாக. அருமையானவர்களே, அந்த துஆ செய்துவிட்டு
அந்த குழந்தை அங்கே உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுகிறது. சுப்ஹானல்லாஹ். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குழந்தை அங்கே பிஸ்மில்லா ஓதும்போது உங்களுடைய பாவங்கள் இங்கே மன்னிக்கப்படுது. அந்த குழந்தை அங்கே உட்கார்ந்து அல்ஹம்து சூரா ஓதும்போது உங்கள் பாவங்கள் இங்கே மன்னிக்கப்படுகிறது. இதே மாதிரி உங்கள் வாப்பா உம்மா அத்தா அம்மா கபரில் இருக்கிற அவர்களை நீங்கள் நியத்து செய்து இந்த உபகாரங்களை செய்கிற போது கபரிலே இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கத்துன் ஜாரியான்னா என்ன? முடிவில்லாத தர்மம், சங்கிலி தொடரான தர்மம். நீங்கள் செஞ்ச இந்த தர்மம், இதனுடைய நன்மை கியாமத்துடைய நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் செஞ்ச இந்த உதவியை பெற்ற இந்த மாணவி செல்வங்கள் அவர்கள் இங்கே கல்வி கற்று ஆலிமாக்களாக ஆனார்கள், ஆலிம்களாக ஆனார்கள். இந்த குழந்தைகள் நாளை ஒரு ஸ்தாபனத்திற்கு, உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த பள்ளியில் இன்னைக்கு ஒரு இமாம் இருக்காங்களா இல்லையா? அந்த இமாம் அவருடைய வாழ்க்கையில் 7 அல்லது 8 அல்லது 9 10 ஆண்டுகள் மார்க்க கல்வியை கற்றுவிட்டு எங்களை போன்று 100கணக்கான மாணவர்கள் அங்கே படித்து அதில் ஒருவர் தான் தற்பொழுது உங்களுடைய இந்த மஹல்லாவிலே இமாம். சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவர்தான் தொழுகை நடத்துகிறார். உண்மையா இல்லையா? உங்களுடைய மக்களுடைய திருமணத்தை அவர்தான் நடத்தி வைக்கிறார். உண்மையா இல்லையா? உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவர்தான் பாங்கு சொல்லி காமத்து சொல்லி பெயர் வைக்கிறார். இல்லையா? நம் குடும்பத்தில் யாராவது மரணமானாலும் அவர்தான் வந்து அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வீட்டிலும் கபரிலும் துவாவும் செய்கிறார். உண்மையா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆலிம் உங்களுடைய மஹல்லாவில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா மஹல்லாக்களிலும் ஒவ்வொரு ஆலிம்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த அரபிக் கல்லூரியிலும் நம்முடைய அசாத்தீதாமார்கள், ஆசிரியர் பெருந்தகைகள், உஸ்தாதுமார்கள் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு தீனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் நாளை வளர்ந்து இவர்கள் ஆலிம்களாக வருகிற போது மாஷா அல்லாஹ் இவர்களுக்கு பின்னே நாளை எத்தனை மக்கள் கல்வி கற்பார்கள். அந்த கல்வி கற்கிற மக்கள் எத்தனை மக்களுக்கு கல்வி கற்பித்து கொடுப்பார்கள். அந்த மக்கள் அடுத்து வரும் ஜெனரேஷனுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பார்கள். இந்த தொடர் உலகம் அழியும் நாள் வரையும் வந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், நான் இங்கே நின்று இப்போ குரானையும் ஹதீஸையும் பேசினேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கலிமா சொல்லுங்க. கலிமா. இப்போ பாருங்கள், யாரும் இங்கே பெரியவங்க கலிமான்னு சொன்னாங்க. கலிமா என்று சொன்னால் நம்ம குழந்தைங்க சொன்னாங்க பாருங்க, லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். மாப்பிள்ளை கலிமா சொல்லுங்க 3 முறையும் அவர் சொன்னார், கலிமா கலிமா கலிமான்னாரு. நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட மக்களாக நம்முடைய மக்களை ஆக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. மக்களை நீங்கள் கபருக்கு போனால், நாம் கபருக்கு போனால் நமக்காக வேண்டி ரப்பே, நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என் தாய் தந்தையர்கள் என்னை எப்படியெல்லாம் அன்போடும் பாசத்தோடும் ஆதரவோடும் என்னை பேணி வளர்த்தார்களோ, போற்றி வளர்த்தார்களோ. ரஹ்மானே, கரண்டு கூட இல்லாத அந்த காலகட்டத்தில் இரவிலே என்னை கொசுக்கடித்து விடுமோ என்று இரவெல்லாம் விசிறிகளை வைத்து இரவிலே விழித்திருந்து என்னை வீசி வீசி தூங்க வைத்த என்னுடைய தாய் தந்தையர்கள் இன்றைக்கு உன்னிடத்திலே வந்து விட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய கபரை நீ சொர்க்க பூங்காவனமாக ஆக்கி கொடு யா அல்லாஹ் என்று நமக்காக துஆ செய்யக்கூடிய செல்வங்களை நாம் இந்த உலகத்திலே விட்டுவிட்டுத்தான் கபருக்கு போக வேண்டும். அத்தாவுடைய மையத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சனியனை பிடித்துக் கொண்டு ஏதோ ஷைத்தானிடத்திலே கதை பேசிக் கொண்டிருக்கிற இது போன்ற மக்களை அல்லாஹ் பெறாமல் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. தந்தையினுடைய இறுதி பயணம், கடைசி நேரம் நமக்கெல்லாம் தெரியும். அத்தா மௌத்தான நேரத்தில் யாருடைய அத்தா மௌத்தா இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் அதனுடைய வருத்தம். அந்த நேரம் எப்படி இருக்கும்? முஃமின்களே, ஈமானிய உணர்வோடு சிந்தியுங்கள், எவ்வளவு வருத்தம் அது. ஆனால் இந்த தாய் தந்தையர்களுடைய மதிப்பையும் மரியாதையும் சொல்லிக் கொடுக்கும் இடம்தான் மதரசா. அந்த மதரசாவை நாம் நேசிக்க வேண்டும். மதரசாவிற்காக வேண்டி ஹஜரத் அவர்களிடத்திலே பேசுகிற போது சொன்னாங்க, இந்த மதரசாவிற்காக வேண்டி பல கடன்கள் இன்றைக்கும் இருக்கிறது.
ஹஜரத் அவர்களும் அவர்களோடு பயணிக்கக்கூடியவர்களும், ஹஜரத் அவர்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹஜரத் அவர்களுடைய அன்பிற்குரிய துணைவியாருடைய நகைகள் கூட விற்கப்பட்டு இந்த மதரசாவிற்காக வேண்டி செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை ஹஜரத் கிபிலா அவர்களுடைய கபரையும், நம்மிலிருந்து வஃபாத்தாகிவிட்ட நம்முடைய தாய் தந்தையர்கள், உஸ்தாதுமார்கள் எல்லோருடைய கபரையும் அல்லாஹ் சொர்க்க பூங்காவனமாக ஆக்கி அருள் புரிவானாக. 1988, 89களிலே சபீலுர் ரஷாத் பெங்களூர் அரபிக் கல்லூரியிலே நாங்கள் ஆலிம்களாக இங்கு முடித்துவிட்டு முத்தவ்வலுக்கு அங்கே சென்றபோது எங்களுடைய ஆத்மீக ஆசான் அபு சஊத் மௌலானா ஹஜரத் அவர்கள் ஒரு பாடத்திலே நாங்கள் இருக்கிற போது எங்களுக்கு சொன்னார்கள், இந்த மதரசா துவக்கப்பட்டு எப்படி நடந்தது என்பதை பற்றி சொல்லுகிற போது, முத்தவ்வலிலே நாங்கள் 13 உலமாக்கள் இருந்தோம். அத்துணை பேர்களும் கண்ணீர் வடித்தோம். மதரசாவினுடைய ஆரம்ப காலங்களில் மதரசாவிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் மேலே ஓலை மேயப்பட்ட குடிசை, அதற்குள்ளே தான் மாணவர்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வழி இல்லாமல் ஹஜரத்து சொல்லும்போது அவர்களுடைய உதடுகள் நடுங்கிக் கொண்டு கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றாக ஒழுகி கொண்டிருந்தது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு உணவு கொடுக்க வசதி இல்லாமல் கடைசியாக என் மனைவிக்கு நான் திருமணத்தின் போது போட்ட அந்த மகர் மாலை, நான் அவர்களுக்கு திருமணத்தின் போது போட்ட அந்த மாலை கழட்டி என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து, இதை நீங்கள் விற்று வாருங்கள், நம்ம குழந்தைங்களுக்கு, அவங்க பெற்ற குழந்தை அல்ல, அந்த மதரசாவிற்கு ஓத வந்த மாணவ செல்வங்கள், மக்களை மாதிரி நினைச்சு தன்னுடைய மனைவியினுடைய அந்த மாலையையும் கொண்டு போய் விற்று தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு உணவு கொடுத்து வளர்த்தார்கள் என்பதை எங்களிடத்திலே சொன்னார்கள். உலமாக்களை நீங்கள் சாதாரணமாக எண்ணாதீர்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய வெறும் 10,000, நான் விசாரித்த வரையில் மதுரையில் அநேகமான இடங்களில் 10,000, 12,000 சம்பளம். உங்க புள்ள இன்னைக்கு வாங்குற மந்த்லி சம்பளம் எங்க உஸ்தாதுமார்கள் வருஷத்தில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. 12 மாசத்துல உங்க புள்ள ஒரு மாசம் 1.25 லட்சம் வாங்குறாரு. எங்க உஸ்தாதுமார்கள் வருடத்தில் அந்த சம்பளம் 12 மாசத்துக்கும் அந்த சம்பளம் தான் வாங்குறாங்க. இது அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யப்படுகிற ஒரே ஹித்மத். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலமாக்கள் சமுதாயத்தை அழைத்து அன்றைக்கே சொன்னார்கள், அல் உலமா வரசத்துல் அம்பியா. இந்த உலமா பெருமக்கள், ஆலிம் பெருமக்கள், இந்த மதரசாவிலே கல்வி கற்று வருகிற இந்த மக்கள் நபிமார்களுடைய வாரிசுதாரர்கள், என்னுடைய வாரிசுதாரர்கள் என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை. அடுத்து சொன்னார்கள், லம் யூ வரிசு தீனாரம் வலா திர்ஹமா. ஒவ்வொரு அத்தாவும் அம்மாவும் தன்னுடைய குழந்தைக்கு வாரிசு சொத்தாக விட்டுட்டு போவாங்க. அவங்க வீடு வாசல் ஸ்தாபனம், அவங்க வாங்கி போட்டிருக்கிற நிலங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வாரிசு சொத்தா போகும். ஆனால் ரசூலுல்லாஹ் உலமாக்களை என்னுடைய வாரிசு என்று சொல்லிவிட்டு அங்கே சொன்ன செய்தி என்ன தெரியுமா? உலமாக்களே, உங்களுக்கு நான் தீனார்களையோ தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ உங்களுக்கு நான் வாரிசு சொத்தாக விட்டுட்டு போல, இந்த தீனையும் இந்த இல்மையும் தான் உங்களுக்கு வாரிசு சொத்தாக விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்களே. அந்த செய்தியை உயிருக்கு மேலாக மதித்து சங்கைக்குரிய இந்த உலமாக்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன அமௌண்டிலே பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை மட்டுமல்ல, ஜும்மா நேரத்திலும் சுபுகுக்கு பின்னும் இஷாவுக்கு பின்னும் பல நேரங்களில் தொழுகை வைப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு தப்சீரும் ஹதீஸும் பெரியவர்களுக்கு, உங்களுடைய குழந்தை செல்வங்கள் பேர குழந்தைகளுக்கு மதரசாக்களிலே இந்த இல்முகளை கற்றுத்தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் இப்பொழுது வயதிற்கு வந்த பெரிய பெண் மக்களையும் அடுத்த இல்லத்திலே மனைவியாக வாழப்போகிற இந்த பெண் குழந்தை நாளை ஒரு நல்ல ஆலிமாவாக உருவெடுத்து விட்டால் எவ்வளவு பயன் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பதை எண்ணி உங்களுடைய பெரிய மக்களையும் அது சென்று வாழப்போகிற இல்லத்தையும் அந்த இல்லத்தவர்களையும் சுவனத்திற்கு அழைத்து செல்வதற்காக இந்த ஸ்தாபனத்தினுடைய நிர்வாகிகளாகிய உலமாக்களும் ஏனைய உலமாக்களும் எல்லோரும் நம்மையும் நம் குடும்பத்தையும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நல்ல காரியங்களில் எப்பொழுதும் கைகோர்த்து நிற்போம். இதை சதக்கத்துன் ஜாரியா என்கிற நல்ல நீயத்திலே செய்வோம். நாளை உயர்ந்த சுவனத்தை அடைவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுடைய தொடர்போடு நமக்கென்ன சம்பாதிச்சோம் கொண்டு வந்தோம்,
சந்தோஷமாக மனைவி மக்கள் நாம் எல்லாம் சாப்பிட்டோம், அத்தோடு நின்று விடாமல் அடுத்தும் அல்லாஹ் நமக்கு சில கடமைகளை தந்திருக்கிறான். நம் மஹல்லா வாசிகள், நம் மஹல்லாவில் இருக்கிற ஏழை எளிய மாணவ செல்வங்கள், மாணவி செல்வங்கள், அவர்களையும் அரவணைப்பதும் கடமை என்று அல்லாஹும் ரசூலும் சொல்லித் தருகிறார்கள். குர்ஆனுடைய ஆயத்து இப்படி வருகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நிக்காஹ் பண்ணி கொடுக்குற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களிலிருந்து ஏழை எளிய எத்தீமான திருமணத்தினுடைய நறுமணத்தை நுகர முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய எத்தீமான விதவிகளான மக்கள் இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள். உங்க பிள்ளைக்கு மட்டும் திருமணம் என்கிற போது 1 கோடி செலவழிக்க நீங்க முன் வர்றீங்க. நான் கேட்கிறேன், மண்டபத்துக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் வாடகை அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா? இந்த 10 லட்சத்தை நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி சதகத்துன் ஜாரியா என்று நீங்கள் செய்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு துணை நிற்பான். உங்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் ஓஹோ என்று எங்கோ கொண்டு சென்று விடுவான். அல்லாஹ் உங்களுக்கு இங்கு மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் கபரிலும் உயர்ந்த அந்தஸ்தையும் பதவியையும் தருவான். எனவே அல்லாஹ் தந்திருக்கிற பணம் காசு நமக்கு மட்டும் அல்லாஹ் தந்ததல்ல, நம் மஹல்லாவில் உள்ள ஜக்காத்தையும் அல்லாஹ் அப்படித்தானே ஆக்கினான், தர்மத்தையும் அல்லாஹ் அப்படித்தானே ஆக்கினான். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொடுத்து வாழக்கூடிய இந்த நல்ல பழக்கம் அல்லாஹ் நம் எல்லோரிடத்திலும் தந்தருள் புரிவானாக. குறிப்பாக இந்த மதரசாவிற்காக வேண்டி சங்கைக்குரிய இதனுடைய உலமா பெருமக்கள் தங்களை நாடி வருகிற போது இங்கே கல்வி 25 மாணவி செல்வங்கள் இங்கே ஹாஸ்டலிலே தங்கி படித்து கொண்டிருக்கிறார்கள். 20 மாணவி செல்வங்கள் வந்து படித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஆண்டு முதல் மாணவ செல்வங்கள் இங்கே தங்கி படிப்பதற்கு இந்த ஸ்தாபனத்தையும் ஏனைய நம்முடைய உலமாக்கள் நாம் நடத்தக்கூடிய அத்துணை ஸ்தாபனங்களையும் படர்ந்து பந்தலித்து கியாமத்துடைய நாள் வரை பல கோடி ஆலிம்களையும் ஆலிமாக்களையும் உருவாக்கக்கூடிய ஸ்தாபனங்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த நல்ல ஆற்றலையும் தாக்கத்தையும் எல்லா உலமா பெருமக்களுக்கும், குறிப்பாக இந்த ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய JAM மகளிர் அரபிக் கல்லூரி, JAM சமூக நல அறக்கட்டளை, இந்த ஸ்தாபனங்களுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. இதன் பரக்கத்தினால் நாளை உயர்ந்த சுவனத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள செய்து என்னை பேச அழைத்த சங்கைக்குரிய இந்த ஸ்தாபனத்தினுடைய நிறுவனர் மௌலானா மௌலவி முஹம்மது அல்தாஃப் அலி உலவி ஹசரத் கிபிலா அவர்களுக்கும் அதனுடைய இந்த ஸ்தாபனத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு நேரம் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த சங்கைக்குரிய தங்களுக்கும் உலமாக்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ மாணவி செல்வங்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரைன் என்று நன்றி கூறி அல்லாஹ் நம்முடைய குழந்தை செல்வங்களை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அவர்கள் இங்கு பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் செவிமடுத்த நாம் அதன்படி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.